தினசரி பால் வந்து எவ்வளவு பயன்படுத்துறோம்? 1 லிட்டர். உங்க குடும்பம் மாதம் டெய்லி எவ்வளவு அரிசி பயன்படுத்துறீங்க? 1 கிலோ. ஒரு மாசத்துக்கு ஒரு மூட்டை 25 கிலோ. சராசரியா சக்கரை டெய்லி எவ்வளவு பயன்படுத்துவீங்க? 2 கிலோ. மாசம் இப்போ எவ்வளவு கரண்ட் பில் கட்டுறீங்க? ஒரு 600 நம்ம அம்மாவுடைய அரசு 21 எவ்வளவு கட்டணும் கரண்ட் பில்? 500 கட்டிருக்கீங்க. இப்போ இந்த ஆட்சி காலத்தில் திருமண உதவி எதுவும் கொடுத்தாங்க இல்ல? இப்போ நடந்து முடிந்ததில் 5 ஆண்டு காலம் உங்களுக்கான இழப்பு எவ்வளோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு நீங்க சொன்ன தரவுகளை வச்சு 3,20,000 ரூபாய் எவ்வளோமா? 3,20,000. வருஷத்துக்கு 60,000 ரூபாய் உங்களுக்கு வந்து இழப்பு தானே. 5 வருஷம் 3,20,000 ரூபாய். தினசரி உங்க வீட்டுக்கு வந்து எத்தனை லிட்டர் பால் வாங்குவீங்க? 1 லிட்டர் வாங்குவீங்க. உங்கள் குடும்பம் மாதம் சராசரியா டெய்லி எவ்வளவு கிலோ அரிசி எடுத்துப்பீங்க? டெய்லி சரி, ஒரு மாதத்திற்கு உங்கள் வீட்டில் சமையல் எண்ணெய் எவ்வளவு யூஸ் பண்ணுவீங்க? யூஸ் பண்றதை பொறுத்து உங்கள் குடும்பம் மாதம் சராசரியாக சக்கரை டெய்லி எவ்வளவு செலவு பண்ணுவீங்க? காஃபிக்கு 100 கிராம்னா இப்போ 3 கிலோ சக்கரை எடுத்துக்கலாமா? கரண்ட் பில் வந்து இப்போ எவ்வளவு கட்டுறீங்க? மாசம் எவ்வளவு கட்டுறீங்க? எவ்வளவு கட்டுறீங்க மாசம்? 700 ரூபாய் கட்டுறீங்க. தற்போது 700 ரூபாய் கட்டுறீங்க. இதுக்கு முன்னாடி வந்து எவ்வளவு கட்டுறீங்க? சராசரியா இப்போ மாசத்துக்கு எவ்வளவு செலவு பண்றீங்க? 10,000 ரூபாய். அம்மாவுடைய ஆட்சி காலத்துல எவ்வளவு செலவு? 5,000 ரூபாய் இருந்தா போதும். ஏதாவது வந்து பிள்ளைகளுக்கு வந்து லேப்டாப் எதனா வாங்கியிருக்கோமா? இப்போ இந்த 5 வருஷத்துல வாங்கியிருக்கோமா? இல்ல. திருமண உதவி எதனா வாங்கியிருக்கோமா இந்த 5 வருஷத்துல? எல்லாமே இருக்கு. அவங்க பேரோட இவங்க வந்து ஒண்ணுமே இல்ல, சும்மா அறிவிக்க விரும்புவாங்க, அவ்வளவுதான். இந்த 5 வருஷத்துல உங்களுக்கான செலவு நீங்க செலவு பண்ண அமௌண்ட் இருக்கு பாத்தீங்களா? இந்த 5 ஆண்டு காலம் விலைவாசி ஏத்த மாட்டேன்னு சொன்னாங்க, பால் ரேட் ஏத்த மாட்டேன்னு சொன்னாங்க, கரண்ட் பில் ஏத்த மாட்டேன்னு சொன்னாங்க, சொத்து வரி ஏத்த மாட்டேன்னு சொன்னாங்க, எல்லாம் சொன்னாங்க, நிறைய சொன்னாங்க. எல்லாத்தையும் ஏத்திட்டாங்களா? அதனால நம்ம படுற கஷ்டம் என்ன தெரியுமா? இந்த 5 வருஷத்துல நீங்க எவ்வளவு கட்டிருக்கீங்கன்னா 4,13,560 ரூபாய். தைரியமா இருங்க. எடப்பாடியார் வந்து அத்தனை ரேஷன் கார்டுக்கும் எல்லா ரேஷன் கார்டுக்கும் குலவிலக்கு திட்டத்தின் கீழ் 2,000 ரூபாய் அறிவிச்சிருக்காரு. அதிமுக ஆட்சி காலத்துல வந்து சொன்னதையும் செய்தது, அம்மாவுடைய அரசு சொல்லாதையும் செய்தது.